உலகின் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்கென ஒரு துறையை நிறுவ வேண்டும் என அங்குள்ள தமிழர்கள் நீண்ட காலமாக பாடுபட்டு வருகின்றனர். இதற்காக 7 கோடி ரூபாய் நன்கொடை அளித்த தமிழர்களோடு நமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஹார்வர்ட் தமிழ் இருக்கை அப்படின்னா என்ன? இதனால தமிழுக்கு என்ன பயன்? ஹார்வர்ட் தமிழ் இருக்கைனாக்கா அது தமிழ் துறை, தமிழுக்கு ஒரு துறை உண்டாகுது. அந்த துறைக்கு ஒரு தலைவர், பேராசிரியர். அந்த பேராசிரியர்னால 3 காரியங்கள் நடக்கணும். ஒன்று ஆராய்ச்சி, அதை பற்றி பப்ளிகேஷன், 3வது பயில்வித்தல். இது 3. இந்த தமிழ் இருக்கை அமைக்கிறதுல உங்களுடைய பங்களிப்பு, உங்கள் இருவருடைய பங்களிப்பு என்ன? தமிழ் இருக்கை அமைப்பதற்காக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் $6 மில்லியன் அவசியம் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு விதைப்பணமாக $1 மில்லியன் 30 நாட்கள் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். எனவே நானும் என் மருமகன் என்பர் சம்பந்தம், திருஞான சம்பந்தமும் ஆளுக்கு $1/2 மில்லியன் கொடுத்து $1 மில்லியன் மொத்தம் செலுத்தி அதற்கான ஒப்புதலை நவம்பர் 2015 கடிதம் மூலமாக வாங்கி கொண்டோம். 2 ஆண்டு டைம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 2 ஆண்டுகளில் மீதமுள்ள $5 மில்லியன் வசூலித்து அந்த தமிழ்துறை இயக்கம் ஆரம்பிக்கப்படும். இப்போ $1 மில்லியன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் அளவிற்கு வருது. இவ்வளோ பெரிய தொகை செலுத்துவதற்கு உங்களுக்கு எப்படி அந்த உணர்வு வந்துச்சு? தொகை செலுத்துவது அது அவர்களுடைய கட்டணம். அது என்ன தொகையாக இருந்தாலும் அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்த போது அதை நழுவ விட நானும் என் அருமன் என்பர் சம்பந்தமும் விரும்பவில்லை. ஏனெனில் உலகத்தில் மிக பெரிய புகழ்வாய்ந்த பல்கலைக்கழகம் ஹார்வர்ட். அங்கு மிக அருமையான தமிழ் மொழிக்கு ஒரு ஆராய்ச்சி கூடம் அமைத்தால் அதைவிட பெருமை என்னவிருக்க முடியும் என்பது எங்கள் நோக்கம். அதனால்தான் அவ்வளவு செலவு என்று தெரிந்தாலும் அங்கு போய் அதற்கு ஒரு இருப்பிடம் அமைக்க உழைத்தோம். உங்களுடைய இந்த பணிகளில் வேற யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணியிருந்தாங்க? எல்லா மக்களும் நீங்களும் உதவி பண்ணுறீங்க. இப்போ அதனால் எல்லா தமிழை தெரிஞ்சவங்க, தமிழை உணர்ந்தவங்க, எல்லா தமிழர்களும் ஈடுபண்ணுங்கிறது தான் விருப்பம். மற்ற உலகத்தில் வாழ தமிழ் 70 கோடி தமிழர்களும் ஒன்றா சேர்ந்து இந்த காரியத்தை கனவை நினைவாக்கினாக்கா இதோட இல்லை, தமிழை பல பல்கலைக்கழகங்களில் கொண்டு போகணுங்கிறது தான் எங்கள் விருப்பம். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோன்னு அங்கே 3 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. அங்கே ஒரு தமிழ் இருக்கைக்கு ஒன்று பண்ணுங்கிறது எங்கள் விருப்பம். அடுத்த முயற்சி இதை முடிச்சுட்டு அங்கே போகணுன்னு. அதுக்காக தான் அவங்க உதவி தேவை. உங்களுடைய எண்ணம் ஈடேற வாழ்த்து.